2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. காற்றின் தரக்குறியீடு தொடர்ந்து 400 என்ற அளவுக்கு மேல் பதிவாவதால் மக்கள் மூச்சுத் திணறலுக்கு ஆளாகியுள்ளனர். டெல்லியில் நிலவும் பனிப்பொழிவு, புகைமூட்டத்தால் சாலை, ரயில், விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காற்று மாசை தடுக்க மத்திய மாநில அரசுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏர் பியூரிஃபயர்களின் விலையை குறைக்கும் வகையில் அதன் மீதான GST வரியை நீக்க வேண்டும் என கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி DK உபாத்யாய், துஷார் ராவ் அடங்கிய அமர்வு விசாரித்தது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. கடும் பனிப்பொழிவும் நிலவுவதால் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. இந்த சூழலில் டெல்லியில் விற்பனை செய்யப்படும் ஏர் பியூரிஃபயர்களின் விலை அதிகமாக உள்ளது. ஏர் பியூரிஃபயர்கள் ஆடம்பர பொருட்கள் அல்ல. தற்போதைய சூழலில் டெல்லி மக்களுக்கு அது ஒரு அவசிய பொருளாக உள்ளது. ஆடம்பர பொருட்களுக்கு விதிக்கப்படுவது போல் ஏர் பியூரிஃபயர்கள் மீது 18% GST வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்லியில் வசதிக்கும் நடுத்தர சாதாரண குடும்பத்தை சேர்ந்தோர் சிரமப்படுகின்றனர் என மனுதாரர் சார்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் கூறியதாவது: டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. நாம் தினமும் சராசரியாக 21,000 முறை சுவாசிக்கிறோம். இவ்வளவு மோசமான காற்றை இத்தனை முறை சுவாசிப்பதால் நம் நுரையீரலுக்கு எவ்வளவு கேடு உண்டாகும் என்பதை உணர வேண்டும். இந்த நேரத்தில் மக்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசின் கடமை. எனவே தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஏர் பியூரிஃபையர் மீதான 18% GST வரியை தற்காலிகமாக குறைக்கவோ நீக்கவோ செய்யலாம் என அறிவுறுத்தினர். இந்த விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்க அரசின் தரப்பின் கால அவகாசம் கோரப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இந்த விவகாரத்தில் அவசர நடவடிக்கை தேவை, மக்கள் நலன் கருதி விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என கூறினார்.